அனைவருக்கும் நமஸ்காரம். என் பேர் குமாரவேல், உடுமலைப்பேட்டை. பல 20 வருட காலமாக ஞானத்திலையும் யோகத்திலையும் பயன்பெற்று தன்னோட அனுபவத்தை உலக மக்களுக்கு சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ஆசனங்கள் எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கற்ற கலைகளையும் தான் பெற்ற இன்பத்தையும் மக்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக சொல்லி இன்னைக்கு வர்ற டென்ஷன்ல கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி நிறைய வந்துகிட்டே இருக்குது. பலரும் மருந்து சாப்பிட்டே இருக்கிறாங்க, வியாதி அதிகமாகிட்டே இருக்குது. இந்த யோகத்தை நீங்க யோகா தெரப்பி சிம்பிளா தான் இருக்கு. இதை நீங்க டெய்லி செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடுப்பு வலியும் போயிடும், கால் வலியும் போயிடும். கால் வலியினால சிலருக்கு அப்படியே கால் பெண்டாயிருக்கு, அந்த பெண்டையுமே நிமித்திடும். அதனால மருந்து இல்லாத மருத்துவம் சொல்லக்கூடிய எளிமையான பயிற்சி பார்த்தீங்கன்னா அர்த்த சக்கராசனம், அர்த்த உத்தான பதாசனம். நீங்க எதுனா பார்த்துக்கலாம், புக்லையும் இருக்கு. கூட இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு முருங்கை தலையை வேக வச்சு தண்ணி விட்டு குடிங்க. அது கால்சியம் சத்து இருக்கிறதுனால சீக்கிரமா உங்களுக்கு சரியாகும். அதனால இந்த யோகா பயிற்சி செய்யறேன். அதனால இந்த ஆப்ரேஷன் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் தவிர்த்துக்குங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 6 மாசம் ஆயிருந்தா, இடுப்புல யாராவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா இந்த பயிற்சி செய்யலாம். அந்த செய்யற மெத்தேடு மட்டும் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வழி வராது. அப்படி ஏதாவது இருந்தாலும் உடம்பு தான் நான் இருக்கிறேன். 9442920074 என்கின்ற எண்ணுக்கு நீங்க கேளுங்க. தப்பா இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஒண்ணு நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. எளிமையான ஒரு 2 பயிற்சி சொல்லி தரேன், பாருங்க. இந்த மேட்ல மல்லாந்து படுத்துக்குங்க. மல்லாந்து படுத்து கால் வைக்கி நல்லா ஆழ்ந்து ஒரு மூச்சு எடுத்து விட்டுருங்க. 2 காலையும் மடக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கினா குத்துக்காது. 2 கையும் பக்கத்துல ஓடிக்குங்க. இடுப்பு மேல தூக்கும் போது மூச்சு எடுக்கணும், இடுப்பு கீழே இறக்கும் போது மூச்சு வெளியே விடணும். நான் கொஞ்சம் மூச்சு சவுண்டாக செய்யறேன், அதை நீங்க சவுண்ட் இல்லாம செஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா அர்த்த சக்கராசனம். இது மாதிரி 2 தடவை அசத்து விட்டுருங்க மஸ்ட். 3ஆவது தடவை அப்படியே நிறுத்திங்க. இடுப்பு ஆபரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த அளவு தான் தூக்க முடியும். ஒரு 15 நாள் ஆனா கொஞ்சம் அப்படியே மேல தூக்கலாம். இன்னொரு 15 நாள் ஆகும் போது அப்படியே ஹைட்டா வந்துடும். இந்த ஸ்டேஜ் வச்சு நீங்க ஒரு 30 செகண்டுக்கு நார்மல் மூச்சு விட்டுட்டே இருங்க. செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் இறக்கும் போது மூச்சு வெளியே விட்டுட்டே இருக்கணும். நல்லா கேளுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே கால் வைக்கணும். ஒரு பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மூச்சு இடைவெளி எடுத்து விட்டுருங்க. 3 மூச்சு இடைவெளி ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பயிற்சி அர்த்த உத்தான பாதாசனம். ஒரு காலை மட்டும் மேல தூக்குங்க, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பயிற்சிக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா மூச்சு விடணும். மெதுவா மூச்சு விட்டீங்கன்னா கால் வலிக்க முடியாது. முதல்ல முடிஞ்சவங்க ஒரு 5 செகண்ட் வச்சுக்கலாம், அப்புறம் 10 செகண்ட், 5 செகண்ட் அப்படியே டைமிங் கூட்டிட்டு போய் 30 செகண்ட் 1 நிமிடம் வரைக்கும் வச்சுக்கலாம். மூச்சு எப்படி வருதுன்னு பாருங்க. இதுல 30 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் கால் இறக்கிட்டு ஒரு 3 மூச்சு இடைவெளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கால் இந்த 30 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் இறக்கும் போது மூச்சு விட்டுட்டே இறக்கி இந்த மாதிரி கை வச்சு ஒரு 3 மூச்சு டீப்பா எடுத்து விட்டுருங்க. இது ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அடுத்தது கால் மடக்கி வச்சுக்கணும். திருப்பி அதே மாதிரி நீங்க கொஞ்சமா தூக்கினாலும் பரவாயில்ல, ஒரு 4 அப்படியே அதிகமா வரும். இடுக்கும் போது கால் நிரம்பலாம் இழுக்கும், பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு மூச்சுக்கும் இடுப்பு மேல தூக்கிட்டே இருங்க. எவ்வளவு முடியுதோ இந்த தாடை நெஞ்சு முற்ற அளவுக்கு. லாஸ்ட் ஸ்டேஜ்னா இதுதான் லாஸ்ட். இதுல 30 செகண்டுக்கு மூச்சு விட்டுக்குங்க.
இறக்கும்போது மட்டும் மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே இறக்கி கால் நீட்டி ஒரு 3 மூச்சிடுதலை எடுத்துட்டு, அதே மாதிரி இந்த கால் இந்த மூச்சு விடுறது மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. காலையிலையும் சாயங்காலம் 5 ரவுண்ட் பண்ணிட்டு இதே கை காலெல்லாம் பிரிச்சு வச்சு இந்த கையை எடுத்து இங்க வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே படுத்திருப்பாங்க. இது ஓய்வு பயிற்சி. ஓய்வு பயிற்சி செய்யும்போது அந்த ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்கும் கரெக்டா அந்த ஈவனா போய் சேர்றதுக்கு அந்த பயிற்சி பண்ணிட்டு இந்த ஓய்வு பயிற்சி செஞ்சுதான் ஆகணும். இது மொத்தமா 5 ரவுண்டுக்கு 5 15 ஓய்வு பயிற்சியோட ஒரு 10 நிமிஷம் மாதிரி 25 நிமிடம் ஆகும். அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கிட்டு கால் வந்து சேர்த்து கையை இப்படி வச்சு லெஃப்ட் சைடு சாண் படுத்து எழுச்சி உட்கார்ந்து இந்த மாதிரி உட்கார்ந்து 2 கை தேய்ச்சி அப்படியே கல் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 3 முறை ரெகுலரா இது செஞ்சுட்டே வாங்க. மூட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல, இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. கால் கொஞ்சம் கோணையா இருந்தாலும் நேராகும். எல்லாரும் செஞ்சு நல்லா இருக்கணும் நினைக்கிறேன். வாழ்க வளர்க.